لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீஈன்கள் தபோ தாபீஈன்கள் மீதும் இன்னும் இந்த மாற்றத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் இன்னும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறக்கூடிய இந்த குர்ஆனுடைய வகுப்பில் கலந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லுகிறார் என்ற விஷயத்தை தெரிந்து அதை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய மனிதர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் அவர்களிடத்தில் காசு பணம் இருந்தாலும் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி அந்த வாழ்க்கையில் அவர்களிடத்தில் இருப்பது கிடையாது. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அவர்களுக்கு மன நிறைவு இருப்பது கிடையாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். அந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் ரிஸ்கில் பரக்கத் வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய ரிஸ்கில், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த விஷயங்களை செய்யுங்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன முதலாவது விஷயம் அத்தக்வா, இறையச்சம் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கில் பரக்கத் செய்கிறான், நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரா தலாக்கினுடைய 2வது மற்றும் 3வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார்: وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் அல்லது ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் வெளிவரக்கூடிய அந்த வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான். وَيَخْرُجُهُ وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்கு அவன் எண்ணி பார்க்காத முடியாத அளவிற்கு, அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ரிஸ்கை தருகிறான், வாழ்வாதாரத்தை தருகிறான். எப்படி இந்த பணம் என்னிடத்திலே வந்தது, அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்தது என்று அவன் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது தக்வா வைத்திருக்கிறார்களோ, இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நான் அவர்களுக்கு ரிஸ்கை இன்னும் அதிகப்படுத்தி தருவேன். அவன் நினைத்தே பார்த்திருக்க முடியாத அந்த அளவிற்கு அவனுக்கு ரிஸ்கை நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாக்குறுதியை தருகிறார். அப்ப முதலாவது வழி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயம் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவார். நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
فقلت استغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு சென்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமான பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரிஸ்கை அதிகப்படுத்துவான், உங்களுக்கு மழையை பொழிய செய்வான், உங்களுக்கு அதிகமான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இரண்டாவது வழி என்னவென்று சொன்னால் நம்மிடத்திலே அதிகமான இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். நாம் அதிகமான அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக செய்து காண்பித்தார். நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிருப்போம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டாலே அவர்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். சஹாபாக்கள் என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவர்கள் ரொம்ப துன்பப்பட்டார்கள், இது போன்ற விஷயங்களை தான் நம்ம பார்த்திருப்போமே தவிர நிறைய பயான்களை நாம் கேட்டிருக்க மாட்டோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் அந்த அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் தந்தான் என்ற விஷயத்தை நாம் அதிகமான பயான்களிலே கேட்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் மக்காவில் இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது அவரிடத்தில் ஒரு ரூபாய் கூட கிடையாது. அதாவது அவருடைய மொத்த சொத்துக்கள், மொத்த வீடு வாசல் எல்லாவற்றையும் அவர்கள் மக்காவிலேயே விட்டுவிட்டு வெறும் கையோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் ஒவ்வொரு அன்சாரி தோழர்களையும் ஒவ்வொரு முஹாஜிர் தோழர்களுக்கும் என்ன செய்கிறார்கள், ஒரு சகோதரத்துவத்தை அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி விடுகிறார்கள். அப்பொழுது அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனா வாசிகள் சஹாபாக்களுக்கு முஹாஜிர்களுக்கு யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு பொறுப்பாக அவர்களுக்கு தருகிறார்கள். அப்பொழுது அந்த சாத் இப்னு ரபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சொத்துக்களில் நான் பாதியை உங்களுக்கு தருகின்றேன், என்னுடைய எல்லா விஷயங்களிலும் நான் உங்களுக்கு பாதியை தருகின்றேன். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமாக பரக்கத் செய்யட்டும். அந்த சாத் இப்னு ரபியை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இன்னும் அதிகமாக பரக்கத் செய்யட்டும், எனக்கு நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சந்தையை காட்டுங்கள் போதும். அந்த சந்தையிலே செல்லுகிறார்கள், ஹலாலான முறையில் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தருகிறார், மிகப்பெரிய ஒரு பரக்கத்திலிருந்த வாழ்க்கையை தருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா இருந்தது, அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்தது. இந்த செல்வத்தை குறித்தும் இந்த வாழ்க்கையை குறித்தும் அல்லாஹ்வை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பரக்கத்தை செய்கிறார், அவன் செய்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சில விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை குர்ஆனிலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லுகிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம் நாம் வரக்கூடிய வாரங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை அமரச் செய்து நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா